Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னர் மக்கள் உரிமைகளுக்காக வீதிகளில் இறங்கி போராட்டங்களை நடத்திய தேசிய மக்கள் சக்தி இப்போது அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அரச அதிகாரிகளுடன் போராட வேண்டி உள்ளது என்கிறார் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இல்லாமல் தனித்து போட்டியிடுவதற்கு திட்டமிடுவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் கூறியுள்ளார். ஜனாதிபதி திசாநாயக்க சீனாவுக்கு அடுத்த மாதம் மேற்கொள்ளவிருக்கும் விஜயத்தின் போது முன்வைப்பதற்கு உத்தேசிக்கப்படுகின்ற திட்டங்கள் குறித்து அரசாங்கத்திற்குள் விசேட கலந்துரையாடல்கள். வடக்கு மாகாணத்தின் சுற்றுலா மேம்பாட்டுக்காக போக்குவரத்து வசதிகளை விரைவுபடுத்தி விரிவாக்கும் நடவடிக்கைகளை இந்தியா விரைந்து முன்னெடுக்கும் என நம்புவதாக வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் கோமாளிகள் என விமர்சிக்கிறார் சாணக்கியன். அவை டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகள். அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னர் மக்களின் உரிமைகளுக்காக வீதிகளில் இறங்கி போராட்டங்களை நடத்திய தேசிய மக்கள் சக்தி இப்போது அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அதன் அரசாங்கம் கொள்கைகளை பாதுகாக்க அரச அதிகாரிகளுடன் போராட வேண்டி உள்ளது என்று கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி கூறியுள்ளார். ஷில்பாபிமானி ஜனாதிபதி விருதுகள் வழங்கும் நிகழ்வில் நேற்றைய தினம் உரையாற்றிய அமைச்சர், அரசாங்கத்திற்கு மக்கள் அளித்த ஆணையை விளங்கிக் கொள்ளாத சில அதிகாரிகள் பழைய தீர்மானங்கள், உடன்படிக்கைகள், அமைச்சரவை தீர்மானங்கள் மற்றும் வர்த்தமானி அறிவித்தல்களையே இன்னமும் பின்பற்றுகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னதாக நாம் மக்களின் உரிமைகளுக்காகவும் ஊழல், மோசடிகள், விரயம் மற்றும் அரசாங்கத்தின் தவறான செயல்களுக்கு எதிராகவும் வீதிகளில் இறங்கி போராடினோம். ஆனால் மக்களின் நலன்களுக்காக இப்போது எதிராக செயற்பட்ட முன்னைய அரசாங்கங்களின் தவறான கொள்கைகளுக்கு இணங்க தீர்மானங்களை எடுத்து செயற்பட அரச அதிகாரிகளுடன் போராட வேண்டி இருக்கிறது. பழைய நடைமுறைகளில் இருந்து விடுபடுவது அரச அதிகாரிகளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. மக்கள் எங்களுக்கு அளித்த ஆணையின் தன்மையை அந்த அதிகாரிகள் விளங்கிக் கொள்கிறார்கள் இல்லை. முன்னைய அரசாங்கங்களினால் கடைபிடிக்கப்பட்ட கொள்கைகளுக்கும் நடைமுறைகளுக்கும் எதிராகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு மக்கள் ஆணையை வழங்கினார்கள் என்பதை புரிந்து கொள்வது அரச அதிகாரிகளுக்கு சிரமமாக இருக்கிறது. உண்மையான நிலவரத்தை அரச அதிகாரிகளுக்கு புரிய வைப்பதும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றும் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இல்லாமல் தனித்து போட்டியிடுவதற்கு திட்டமிடுவதாக முற்போக்கு கூட்டணியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் கூறியிருக்கிறார். ஆரம்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் நாம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி பதுளை போன்ற மாவட்டங்களில் எங்களால் எத்தனை ஆசனங்களை பெற முடியும் என்று ஆராய்வோம். ஐக்கிய மக்கள் சக்தி அதன் அமைப்பாளர்களை வேட்பாளர்களாக நியமிக்கும் போக்கை கொண்டிருக்கிறது. அவ்வாறு அமைப்பாளர்கள் போட்டியிடும் சூழ்நிலையில் எமது வாய்ப்புகளை நாம் இழந்துவிடக்கூடிய நிலை ஏற்படும். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்திடம் இருந்து சாதகமான பதில் வராத பட்சத்தில் நாம் தனித்தே போட்டியிடுவோம் என்று திகாம்பரம் ஊடகங்களுக்கு கூறினார். தனியாக நாம் போட்டியிட்டால் உள்ளூராட்சி சபைகளில் கூடுதல் எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தெரிவாக வாய்ப்பு இருக்கிறது. பதுளை போன்ற மாவட்டங்களில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர்களை தனியாக போட்டியிட வைத்து கூடுதல் ஆசனங்களை கைப்பற்றுவதில் நாம் அக்கறை காட்டுவோம் என்றும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் கூறியுள்ளார். தென்கொரியாவில் உள்ள முவான் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்க முயற்சித்த போது விபத்துக்குள்ளானதில் 179 பேர் உயிரிழந்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து 175 பயணிகள், 6 விமான ஊழியர்கள் என மொத்தமாக 181 பேருடன் தென்கொரியாவின் முவான் நகருக்கு விமானம் பறந்து கொண்டிருந்தது. இதன்போது
முவான் விமான நிலையத்தில் தரையிறக்க முயற்சித்த போது விமானத்தின் லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்டதால் தரையிறக்கத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி 62 பேர் உயிரிழந்ததாக முதல் கட்ட தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் விமான விபத்தில் 2 பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்ட சூழலில் அதில் பயணம் செய்த 179 பேரும் உயிரிழந்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மரக்கறி வகைகளின் விலைகள் கடுமையாக அதிகரித்திருப்பதை அடுத்து பாவனையாளர்களும் வியாபாரிகளும் கவலை தெரிவித்துள்ளனர். தம்புள்ளை பொருளாதார நிலையத்தில் 1 கிலோ போஞ்சு 350 தொடக்கம் 400 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 800 ரூபாய் தொடக்கம் 900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை சந்தைகளில் மரக்கறி வகைகளின் விலைகள் மேலும் கடுமையாக அதிகரித்திருக்கிறது. 1 கிலோ பூசணிக்காய் 300 ரூபாய் தொடக்கம் 400 ரூபாய்க்கும், 1 கிலோ தக்காளி 600 ரூபாய் தொடக்கம் 800 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 1400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த பருவகாலத்தில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்திருப்பது வழமை என்றும் ஜனவரியில் விநியோகம் அதிகரிக்கும் போது விலைகள் ஒரு உறுதியான மட்டத்திற்கு குறைவடையும் எனவும் வியாபாரிகள் கூறுகிறார்கள். ஜனாதிபதி திசாநாயக்க சீனாவிற்கு அடுத்த மாதம் மேற்கொள்ளவிருக்கும் விஜயத்தின் போது முன்வைப்பதற்கு உத்தேசிக்கப்படுகின்ற திட்டங்கள் குறித்து அரசாங்கத்திற்குள் விசேட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாக நம்பகரமான அரசாங்க வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி திசாநாயக்கவின் இந்திய விஜயம் பல சர்ச்சைக்குரிய விடயங்களுடன் நிறைவடைந்துள்ளது. நாட்டுக்கு பாதகமான பல ஒப்பந்தங்களில் ஜனாதிபதி கைச்சாத்திட்டதாக விமர்சனங்கள் வெளியான போதிலும் அவ்வாறான கெடுதியான ஒப்பந்தம் எதிலும் ஜனாதிபதி கைச்சாத்திடவில்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக சீனாவுக்கு ஜனாதிபதி அடுத்த மாதம் மேற்கொள்ளவிருக்கும் விஜயம் அரசியல் மற்றும் ராஜதந்திர வட்டாரங்களில் முக்கிய கவனத்தை பெற்றுள்ளது. ஜனாதிபதி திசாநாயக்க ஜனவரி 12ஆம் தேதி சீனா செல்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவும் அமெரிக்காவும் மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளும் ஜனாதிபதியின் சீன விஜயத்தை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா செல்லும் இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசாவை வழங்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் இலங்கை வெளியுறவு அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேலும் விரிவாக்குவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் இது ஏதுவாக அமையும் என வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. இலங்கையின் இந்த கோரிக்கையை இந்திய அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் சுற்றுலா மேம்பாட்டுக்காக போக்குவரத்து வசதிகளை விரைவுபடுத்தி விரிவாக்கும் நடவடிக்கைகளை இந்தியா விரைந்து முன்னெடுக்கும் என நம்புவதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களினதும் தனித்துவங்களை உள்ளடக்கி தனித்தனியாக காணொலி மற்றும் மாகாணத்தின் ஈர்ப்புள்ள ஒவ்வொரு துறைகள் தொடர்பாக காணொலி என்பன வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்டு வைக்கப்பட்டது. தொடர்ந்து வடக்கில் உள்ள முக்கிய 27 சிவாலயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் தொகுக்கப்பட்டு அவையும் வெளியிட்டு வைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட வடமாகாண ஆளுநர் தனது உரையில் கடந்த கால நாட்டு நிலைமை காரணமாக எமது பல்வேறு தொழில்துறைகள் அழிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். அவற்றில் முக்கியமானது சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு பிரதானமானது போக்குவரத்து. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருவதற்கு அன்னளவாக 8 மணித்தியாலங்கள் செல்கின்றன. போக்குவரத்தை விரைவுபடுத்துவதன் ஊடாகவே சுற்றுலாத்துறையை வலுவுள்ளதாக மாற்ற முடியும். பலாலியிலுள்ள யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதை விரிவாக்கப்படுவதன் ஊடாக வேறு நாடுகளின் விமானங்களும் நேரடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதேபோன்று காங்கேசன்துறை துறைமுகத்தை நவீனமயப்படுத்தி புனரமைப்பதன் ஊடாகவும் சுற்றுலாத்துறை மேம்பட வாய்ப்பு கிடைக்கும். இந்தியா இவற்றை மேம்படுத்துவதற்கு எடுத்துள்ள நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் என தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். இதன் ஊடாக நாட்டின் சுற்றுலாத்துறை மேம்பட, அதனூடாக நாடு மக்களின் பொருளாதாரம் வளப்படும். எமது வடமாகாணம் சுற்றுலாத்துறைக்கான அத்தனை கூறுகளையும் உள்ளடக்கியுள்ளது. எனவே எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கும் போக்குவரத்து வசதிகளை விரைந்து மேம்படுத்த நடவடிக்கை எடுப்போம் எனவும் ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளி, வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன்,
வடமாகாண சுற்றுலா அதிகார சபையின் தலைவர் பத்திநாதன், வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரணவநாதன், யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சர்வதேச சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி ஈட்டியவர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் பணப்பரிசில்களும் இதன்போது வழங்கப்பட்டன. ஜெனரல் சவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பதவி நிலை பிரதானி பதவியிலிருந்து 2025 ஜனவரி 1 முதல் ஓய்வு பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சவேந்திர சில்வாவின் சேவை காலத்தை கடந்த ஜூன் 1 எதிர்வரும் டிசம்பர் 31 வரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீடித்திருந்தார். கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் 19 முதல் 2022 மே 31 வரை ஜெனரல் சவேந்திர சில்வா ராணுவ தளபதியாக பணியாற்றினார். அதன் பின்னர் தமது பதவிக்காலம் நிறைவடைய 2022 ஜூன் 1 பாதுகாப்பு படைகளின் பதவிநிலை பிரதானியாக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையிலேயே அவரது பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து தற்போது புதிய அரசாங்கம் அமைத்திருக்கும் நிலையில் இவரது ஓய்வு தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் கோமாளிகள் என விமர்சித்த சாணக்கியன், தமிழரசு கட்சிக்குள்ள தொடர்ந்து குழப்பம் இல்லை. இது ஊடகத்திலே தவறுதலாக ஒரு சில கோமாளிகள் இருக்கிறாங்க. கோமாளி நிகழ்ச்சிகளை ஊடகத்திலே நடத்துகிற கோமாளிகள் இருக்கிறாங்க. அதாவது தாங்கள் நினைக்கிற விடயங்களை ஊடகத்திலே சொல்ல விரும்பினால் யாரையாவது அழைத்து பேட்டி எடுக்கிறது. அவர்கள் யாரென்று பார்த்தால் அவர்களுக்கு கட்சி பதவி நிலையிலே எந்த ஒரு உருப்படியான பதவியும் இல்லாதவர்கள், கட்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க முடியாதவர்கள். ஆனால் ஒரு சில கோமாளி ஊடகங்கள், ஒரு சில கோமாளிகளை வைத்துக்கொண்டு ஒரு சில கோமாளி ஊடகவியலாளர்கள் தமிழரசு கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது போல் காட்டுவதற்கு இந்த யூடியூபை வைத்துக்கொண்டு, சோஷியல் மீடியா வைத்துக்கொண்டு பல செய்திகளை, போலியான செய்திகளை வெளியிடுவதுதான் கட்சிக்குள்ளே தொடர்ந்து குழப்பம் இருக்கிறது போல தெரிகின்றதுக்கான காரணம். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே இலங்கை தமிழரசு கட்சி இந்த நாட்டிலே இனி எதிர்வரும் ஒரு சில வாரங்களுக்குள்ளே, ஒரு மாதத்துக்குள்ளே 75வது பவள விழாவை கொண்டாடும் அளவுக்கு ஒரு பழமை வாய்ந்த கட்சி. அந்த பவள விழாவை நடத்துவத பொறுப்பும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தரப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டங்களை முன்னின்று மிக சிறப்பாக நாங்கள் செய்வதற்கு நாங்கள் எத்தனிக்கிறோம். அந்த வகையிலே 75 வருடங்களாக இருக்கிற ஒரு கட்சிக்கு, ஒரு கட்சி கண்டு சொல்லி சில கோட்பாடுகள், கட்சி கண்டு சில கட்டுப்பாடுகள், கட்சி கண்டு சொல்லி சில முறைகள் நிச்சயமாக இருக்கிற ஒரு கட்சி. கடந்த ஒரு சில வருடங்களாக கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவை சேனாதிராஜா அவர்கள் எந்த ஒரு விடயத்துக்கும் உரிய நேரத்திலே நடவடிக்கை எடுக்காமல், கட்சி தீர்மானங்களுக்கு ஒரு வலுவில்லாத வகையாக கட்சி தீர்மானங்களை அவரே மீறி, கட்சிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லாத வகையாக இந்த 4 வருடங்களாக இந்த கட்சியை கொண்டு சென்றபடியினால்தான் கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது போல தெரிந்தது. அதாவது பல இடங்களிலே கட்சிக்கு தெரியாமல் போய் கட்சியில் இணக்கம் இல்லாமல் சில தரப்புகளை சந்தித்து அறிக்கைகள் கொடுக்கிறது, பிறகு கட்சியில் தீர்மானங்களை முரணாக நடந்து கொள்வது, இதெல்லாம் நடந்த விடயங்கள். நாங்கள் மீண்டும் இதை பற்றியெல்லாம் அலசி ஆராய நான் விரும்பவில்லை. இதெல்லாம் நேற்றைய தினமோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு, அந்த 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 பிரச்சனை நேற்றைய தினமோட முடிஞ்ச ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இதனை உணர்ந்துதான் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக இந்த அடுத்த மகாநாடு நடக்கும் வரைக்கும் அவரை பதில் தலைவர் என்று சொல்லலாம், இல்லாட்டி புதிய தலைவர் என்று சொல்லலாம். அவர் தான் இப்பொழுதுக்கு தமிழரசு கட்சிக்கு தலைவர். கட்சியினுடைய ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் CVK சிவஞானம் ஐயா அவர்களை நேற்றைய தினம் மத்திய குழுவால் அவர்தான் கட்சியை இனி தொடர்ந்து அடுத்த மகாநாடு வரைக்கும் வழி நடத்த வேண்டும் என்று அவருக்கான அந்த அங்கீகாரம் வழங்கியிருக்கு. அப்போ இது குழப்பமான செயல்பாடு இல்லை, இது குழப்பம் இல்லாமல் செய்கிற செயல்பாடு. அதனை போலதான் நேரடியாக கட்சி யாப்பின்படி கட்சியினுடைய விதிகளை, கட்சியினுடைய ஒழுங்குகளை மீறி கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்களை நீக்குவதற்கான யாப்பிலிடம் இருக்குது. அப்போ ஜனாதிபதி தேர்தலிலே கட்சி தீர்மானத்துக்கு மாறாக கட்சியை, தமிழரசு கட்சியை அழிக்க வேண்டும், உடைக்க வேண்டும், சிதைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுடன் இணைந்து கட்சிக்கு மாறாக, கட்சிக்கு முரணாக நடந்து கொண்ட பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேந்திரன் அவர்களை கட்சியிலிருந்து நேற்றைய தினம் நீக்கியிருக்கு. இது ஒரு குழப்பம் என்று யாரும் சொல்ல முடியாது. இது கட்சியை சுத்தப்படுத்துகிற ஒரு செயல்பாடாகத்தான் பார்க்க வேண்டும்.
கட்சியினுடைய நேற்றைய தினம் வைத்தியர் சிவமோகன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது கட்சியினுடைய வேட்பாளருக்கு எதிராக பல போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வன்னி மாவட்டத்தில் எங்களுடைய கட்சிக்கு பின்னடைவு வரக்கூடிய வகையாக செயல்பட்டவர். அதனைத் தொடர்ந்து பல வேறு முறைப்பாடுகளும் அவரை பற்றி வந்தது. அதை பற்றியெல்லாம் ஊடகத்திலே நான் சொல்கிறது பொருத்தமில்லை. அந்த முறைப்பாடுகளையும் வைத்து அதுகள் விசாரிக்கும் வரைக்கும் அவரை இடைநிறுத்தி இருக்கு. இதில் என்ன குழப்பம் இருக்குது? ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முரணாக இல்லாட்டி கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எதிராக கட்சியை அழிவு பாதையிலே கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை ஈடுபடுற ஒருவரை விசாரணை செய்ய வேண்டும். அவரை இடைநிறுத்தி விசாரணை செய்கிறார்கள். இதில் என்ன தொடர்ந்து குழப்பணில் இருக்குது? அந்த வகையிலே இனி வருங்காலங்களிலே கட்சிக்குள்ளே நான் தவறு செய்தாலும் என்னையும் இடைநிறுத்தி விசாரிங்கள். நாளைக்கு தினம் நான் எதுவும் தவறு செய்திருந்தால் கட்சி என்ற அப்படி ஒரு கட்டுக்கோப்புடன் இருந்தால்தான் கட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். நேற்றைய தினம் இந்த செய்த செயல்பாட்டின் ஊடாக நான் நினைக்கிறேன், நான் இந்த ஆரம்பத்தை சொன்னது போல ஊடகங்களுக்கு கட்சியை பற்றி சில ஊடகவியலாளருடைய தேவைக்காக கருத்து தெரிவிக்கிறவருக்கும் நேற்றைய தினத்துக்கு பிறகு இந்த விடயங்களை செய்வதற்கு முதல் யோசிப்பார்கள். இது நடக்க வேணும். இன்னும் நேற்றைய தினம் நேரடியாக ஜனாதிபதி தேர்தலிலே கட்சி தீர்மானத்துக்கு மாறாக செயல்பட்டவரை வேறு கட்சியிலே ஒரு எஜெண்டாவிலே போய் தேர்தல் கேட்டவரை உடனடியாக நீக்கியிருக்கு. ஆனால் தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலையும் சரி பாராளுமன்ற தேர்தலும் சரி கட்சிக்கு எதிராக கட்சி தீர்மானத்துக்கு மாறாக நடந்து கொண்ட ஏனையவர்களுக்கும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் கூட அது சொல்லப்பட்டது. அது யாரென்று பார்க்காமல் அது பாராளுமன்ற உறுப்பினரா, கட்சியினுடைய தலைவரா, செயலாளரா, பொருளாளரா, துணைத் தலைவரா, கட்சியினுடைய வட்டாரக்கலை உறுப்பினரா, தலைவரா, செயலாளரான் இல்லை, கட்சி தீர்மானத்துக்கு மாறாக செயல்பட்ட அனைவருக்கும் விசாரணைகள், நான் என்னுடைய மத்திய குழுவில் இருந்த ரஞ்சினியா காமிருக்க விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு சரியான தீர்மானங்கள் எடுக்கப்படும். இதுதான் நேற்றைய தினம் நடந்தது. தயவு செய்து தமிழரசு கட்சிக்குள்ள தொடர்ந்து குழப்பம் என்ற மனநிலையில இருந்து வெளியில் வந்து தமிழரசு கட்சி சரியான பாதையிலே போகுது என்ற கேள்விகளை இனி வரும் காலங்களிலே கேட்குமாறு ஊடகவியலாளரிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் டிபிசியின் இன்றைய நாளுக்கான தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த செய்திகளை நாளை காலை எதிர்பாருங்கள். வணக்கம். TBC Tamil News.